வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப இந்திய கூட்டணி வந்து முன்வைத்த பல விஷயங்கள்ல மோடி பலவீனமாயிட்டாரு, திரும்பி அவர் மாதிரி பழைய மாதிரி செயல்பட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்ப அருந்ததிராய் விஷயத்துல இருக்கட்டும், திரும்பி அந்த வழக்கு விசாரணைக்கும்னு டெல்லி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததா இருக்கட்டும், மத்திய பிரதேசத்துல மாட்டு இறைச்சி வச்சதற்காங்கன்னு சொல்லி புல்டோசர் வச்சு பில்டிங்ல இடிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கிறோம், திரும்பி அதே ரூடான மென்டாலிட்டியோட மோடி இயங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இந்தியா கூட்டணி சொன்னதெல்லாம் நடக்காது, திரும்பி மோடி ஆட்சி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஒண்ணுங்க, மோடி என்பவர் தனிப்பட்ட நபர் அல்ல. மோடி என்பவருக்கு பின்னாடி இருக்கிறது RSS. அந்த RSS என்கிற இயக்கம் இல்லாமல் பிஜேபியும் கிடையாது, மோடியும் கிடையாது. அதற்கு சரியான உதாரணம் மோகன் பகவத் என்கிற RSS-இன் உயர்மட்ட தலைவர், உச்சபட்ச தலைவர் என்ன சொல்றார்? தன்னையே புகழ்ந்து கொண்டு அகங்காரத்தால் ஒருத்தர் இருக்கக்கூடாது மறைமுகமா மோடியை தாக்குறாரு. ஏன்னா தேர்தல் காலத்துல மோடி பரிவார்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஓட்டு கேட்டார். இந்த ஒட்டுமொத்த நாடுமே என் குடும்பம், எனக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்லாதீங்க, இந்த நாடே எனக்கு குடும்பம், மோடி பரிவார்னு தனது ட்விட்டர் ஹேண்டில்லையும் எழுதினார். மோகன் பகவதோட இந்த விமர்சனத்துக்கு மறுநாள் மோடி பரிவார் என்பதை எடுத்து விடுங்க. ஏன்னா RSS இதனால் வரை எப்படி கொண்டு வந்ததுன்னா சங் பரிவார்னு தன்னை அழைத்து கொண்டது. RSS-க்கான ஒரு இயக்கம், ஒரு உறுப்பினர் யாருக்கும் தெரியாது. சச்சங்காலக்குன்னு ஒருத்தரும் இந்த மாதிரி பிரச்சாரகரும் சில பேர் உங்களுக்கு தெரிய வருமே ஒழிய மற்ற உறுப்பினர்கள் இவங்க அவங்கன்னு தெரியாது. நேற்று இன்னைக்கு போய் பிஜேபியில் சேர்ந்தவங்க கூட RSS ஊர்வலம் நடந்தா காக்கி ட்ரவுஸும் கருப்பு தொப்பியும் போட்டுக்கிட்டு நடப்பாங்க. அவங்க உறுப்பினரா இல்லையா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் IAS ஆஃபீஸர், உயர்நீதிமன்ற ஜட்ஜெல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஜூலை 17 பார்த்தீங்கன்னா சென்னையில் நீதிபதியாக இருந்த ஒருத்தர், உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஒருத்தர் மோகன் பகவத் கூட்டத்துக்கு தலைமை தாங்க போறார். ஆனால் அவர் RSS உறுப்பினர், சொல்லிக் கொள்வதில்லை, வெளியில தெரியாது, நீதிபதியா இருப்பார், நீதி பரிபாலனம் செய்வார், நாட்டுக்கு நல்லது செய்யற மாதிரி நடந்து கொள்வார். ஸோ அப்போ நம்ம உயர் நீதிமன்றத்தில் பல நேரங்களில் வாதாடும் பொழுதே தெரியும் இந்த கருத்தியல் மோதல் இருக்கிற ஆட்களை அவங்கெல்லாம் எப்படி டீல் இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இதை கொண்டு நம்ம ஒரு பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் RSSலேயே பயிற்சி பெறாதாலாம் இப்போ ஊர்வலத்தில் போவாங்க, ஆயிரக்கணக்கான பேர். நீங்கள் சென்னையிலே கூட பார்த்துருப்பீங்க. வேற வேற கட்சியிலேருந்து போனவங்கெல்லாம் பெருமிதமாக RSS ஊர்வலத்தில் இருப்பாங்க. ஸோ RSS எப்படி இயங்குதுன்னா, முகம் தெரியாத விதத்தில் இயங்கிக் கொண்டு முகத்தை பல்வேறு வடிவங்கள் காட்டும். இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், அறிவாளர் முன்னணி, இப்படி பல இடங்களில் பலரை உள்வாங்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருப்பாங்க அந்த RSS இயக்கம். அப்போ அந்த RSS இயக்கத்தின் ஒரு அங்கம் தான் பிஜேபி. ஜனசங்கம்னு ஒரு கட்சியை தொடங்கினாங்க. அது டேக் ஆஃப் ஆகலை என்ற உடனே அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாமல் பிஜேபின்னு ஒரு கட்சி வருது. ஸோ RSS கேன் டூ எனிதிங். அப்போ மோடியை மட்டுமே டார்கெட் செய்வது என்பது வெற்றி தராது. RSS உடைய இயக்கத்தை, RSS உடைய கொள்கைகள் தான் பிஜேபி கேரி ஃபார்வர்ட் செய்கிறது. மோடி அதை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஸோ இப்போ மத்திய பிரதேசத்தில் இடிக்கப்பட்டதற்கு மோடிக்கு எந்த வழியும் கிடையாது. எதிர்கட்சிகள், இப்போ மத்திய பிரதேசத்தின் பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ். அப்போ காங்கிரஸுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் அவர்களுடைய எதிர்வினை என்பது இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறதாகவும் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருப்பது தேர்தலுக்கு மட்டும் என்று வருவது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற. ஆனால் RSS வந்து 24/7 இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு இயக்கம். 100 ஆண்டுகளாக அவங்க தலைமறைவாக தங்களை மறைத்து கொண்டு தங்களை ரொம்ப சிறுசாக்கி கொண்டு கூட செயல்படுவாங்க. இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு கோதாவரி, கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்னு ஒரு சினிமாவில் ஈனமானம் சூடு சொன்ன பார்க்கக்கூடாது, அடைய வேண்டியது அடையணும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை சித்தரிப்பாங்க. அது மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்க என்ன பணி செய்கிறாங்க, யாருக்கு செருப்பு தூக்குறாங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் அவர்கள் நினைத்ததை ஒரு காலத்தில் அடைந்தே தீருவார்கள், அதை நோக்கி சென்று கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் RSS உடைய தந்திரம். இதை உணர வைப்பதற்கு அரசியல் கட்சிகள் தயாரில்லை.
அல்லது தாங்கள் எதை முன்னிறுத்துகிறார்களோ அதையும் மக்களிடம் கொண்டு செல்வது இல்லை. இப்போ உதாரணமா தொழில்நுட்ப உலகத்தில் மார்க்சிசம் இஸ் a சயின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரை அரசியல் செய்து வந்த கட்சிகள் அந்த சயின்ஸ் இன்னைக்கு எந்த அளவு உயர்ந்து இருக்கிறது, அது எப்படி சமூகத்தில் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற தகுதிக்கு கம்யூனிஸ்ட் லீடர்ஸே கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு முன் கல்லூரி சென்றவர்கள் இன்றைக்கு லீடர்ஷிப்ல இருக்காங்க. ஆனால் கடந்த 10 வருஷத்திலே டெக்னாலஜி லீப்ஸ் அண்ட் பவுன்ஸா எவ்வளவோ மாறி இருக்கு. ஸோ இதை தான் புரிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்வதில்லை, கட்சியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வதற்கும் ஏற்பாடு செய்வதில்லை. இப்போ இஸ் டெக்னாலஜி வேல்யூ நியூட்ரல், அதாவது தொழில்நுட்பம் என்பது முதலாளித்துவம் கம்யூனிசம் என்கிற வேறுபாடு இல்லாத ஒன்று, எனவே நாம் கவலைப்படாமல் இருக்கலாம்னு இருக்கா, அல்லது அது முதலாளித்துவத்தின் கரங்களை, அரசின் கரங்களை அதிகமாக வலுப்படுத்துகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் கரங்களை தான் வலுப்படுத்துது தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் வளர வளர நம்முடைய ஆற்றல், நம்முடைய செயல்பாடு, பொதுமக்களாக இருக்கிற மக்களுடைய செயல்பாடு என்பது குறைந்து கொண்டு இருக்கு. நம்ம வெறும் ரிசீவராக தான் இருக்கும், பார்ட்டிசிபென்ட்டாவே இல்லை. அப்போ இது எந்த அளவு பாதிக்கும் மக்களை, இது ஏற்றத்தாழ்வை எந்த அளவு கூட்டும், இதுக்கான ஒரு முயற்சியே இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். இதுதான் யூனிவர்சிட்டிஸோட வேலை, இதுதான் சோசியல் சயின்ஸோட வேலை, இதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸோட வேலை. அந்த இடத்தை நமது பல்கலைக்கழகங்கள் நமக்கு தரம் உயர்த்தி நமக்கு அங்கிருந்து அறிவு மக்களுக்கு வருதா, வரலையா, வரணும்னா என்ன செய்யணும், அதுக்கு அரசை எந்தவாறு நம்ம கோரிக்கை வைக்கணும் அல்லது நிர்பந்திக்கணும், அப்படிதான். அந்த அளவு இருந்தால் மட்டுமே தான் எலான் மஸ்குடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய வீச்சு என்பது காமன் மேனுக்கும் தெரிய வரும். ஸோ இன்னைக்கு எலான் மஸ்குடைய ட்வீட் அண்ட் தென் ராகுல் காந்தியுடைய ட்வீட் அதோட ஒரு இஷ்யூ டிஸ்கஸ் பண்ண போயிடுறோமே ஒழிய, அது ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியை, ஒரு 18 வயது இளைஞனை அல்லது பணியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அறிந்த ஒரு இளைஞனை, 23 வயது இளைஞனை எந்த அளவு ஆம் இது சாத்தியம்தான் என்று நம்ப வைக்கும் என்பதற்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்கிறேன் நான். சும்மா நம்ம ஆல்வேஸ் அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. we have to be self critical too. அந்த விதத்தில் வளருகின்ற தொழில்நுட்ப அறிவை மக்களுக்கு எடுத்து செல்ல, மக்களுக்கு எடுத்து சொல்ல அரசாங்கங்கள் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும், அது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம மூடர்களா மாறி விடுவோம், படிச்சவங்க மாதிரி காட்டிக்கொள்கிறோமே ஒழிய, செல்போன் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கையில ஃபிளாஷ் பண்றோமே ஒழிய, அல்லது லேப்டாப் வச்சுக்கிறோமே ஒழிய, அடுத்து வரக்கூடிய தொழில்நுட்பம் என்பது எப்படி இயங்குகிறது, அது நம்மளை எப்படி இயக்குகிறது என்கிற அறிவை வளர்த்து கொள்வதற்கு தனிநபர்களால் அவ்வளவு முடியாது. ஸோ அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை செய்யணும். இதுக்கு தான் ரிசர்ச் இருக்கு. இதுல இந்த மாதிரி ரிசர்ச்ல இருந்து உதாரணமா வாட் இஸ் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த டெவலப்பிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அஃபெக்டிங் பப்ளிக் லைஃப், நம்ம அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நம்ம செய்யணும். தமிழ்நாடு என்பது ஒரு சாதாரண நாடு இல்லை. இப்போ பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்வீடனுக்கு ஈக்குவலான நாடு, அது தனியாக இருந்தால் இந்த அளவு ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளை விட பெரிய நாடுன்னு சொல்கிறோம். ரைட், நல்லது தான். அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அவ்வளோ அறிவு இருக்குது, அவ்வளோ வரி வசூல் நடக்குது, அவ்வளோ லேண்டு பரப்பு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு அறிவுத்திறன்லையும் நம்ம வெளியில் வரணுமா இல்லையான்னு கேட்குறேன் நான். ஸோ நம்ம முழுக்க 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 அரசியல் தளத்திலேயே வாக்கு இவங்க பாருங்க. இப்போ பத்திரிகை காலையில் ஒன்று எடுத்து படிக்கிறேன். 2026 தேர்தலில் முன்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எது, தயாரிப்பில் இதுதான் இன்னைக்கு பேசுறாங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் நோக்கம் யார் ஜெயிப்பா யார் தோப்பான். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால என்ன பாதிப்பு இந்தியாவுக்கு வரும்ன்ற சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கணும். அப்படி ஒரு தேவை இருக்கு. பல்கலைக்கழகங்கள் அதுக்கு தயாராகணும். பல்கலைக்கழகம் ஒன்றும் இல்லை, இது நாள் வரைக்கும் இந்த 75 ஆண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், பல பேர் வச்சிருக்கிற பல்கலைக்கழகங்களில் என்ன விதமான ஆராய்ச்சி வெளியில் வந்திருக்கு, தமிழ் எப்படி வந்திருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸில் எப்படி வந்திருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிற இடையால எந்த பத்திரிகையாவது ஒரு கட்டுரை வெளியிட்டிருப்பாங்களா?
எந்த தொலைக்காட்சியாவது ஒரு ஆவணப்படம் எடுத்திருப்பாங்களா? இப்படியெல்லாம் இல்லாமல் தமிழன் ஆளுவான், ஆளப்போறான் தமிழன் என்பதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம். அது நடக்க போறதே கிடையாது. ஒரு கன்சியூமரா நம்ம ஆள முடியாது. ஸோ இந்த மின்னணு வாக்கு எந்திர விஷயத்த டிஸ்கஷன்ல நம்ம என்ன மக்களுக்கு சொல்லணும் அல்லது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு என்ன கேட்டீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்களுடைய வளர்ச்சி, அட்வான்ஸ்மென்ட்டினுடைய அறிவு எப்படி முதலாளித்துவத்துல சொல்றாங்க, பணம் ஒருத்தருக்கு சேர சேர அது அப்படியே வழிஞ்சு மத்தவங்களுக்கு வரும் ட்ரிக்கிள் டவுன்ன்ட்டு. அந்த மாரி டெக்னாலஜிக்கல் நாலேட்ஜ் ஷுட் ட்ரிக்கிள் டவுன் டூ காமன் பீப்பிள். அப்போதான் நம்மளால எதிர்வினை ஆற்ற முடியும். அல்லது நம்மளால ஒரு செக் வைக்க முடியும். அல்லது இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் நம்மிடமிருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு, நம்மிடமிருந்து அடுத்த உலகத்துக்கு அடுத்த முறை நம்மிடமிருந்து கொடுக்கப்பட முடியும். இல்லன்னா எலான் மஸ்க் போன்ற ஆட்களுக்காக நம்ம காத்திருக்கணும் ஒரு ட்வீட்டுக்கு. அதன் பிறகு இந்த டிபேட் இந்தியால வரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நன்றி சார். நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.